2011 அண்ணா ஹசாரேவுடைய ஜன் லோக்பால் அல்லது லோக் ஆயுக்தா என்று அழைக்கப்பட்ட ஊழலுக்கு எதிரான அவருடைய போராட்டத்தினுடைய நீட்சியா உருவானதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி. 2012 நவம்பர் 26 அரவிந்த் கெஜ்ரிவால், ஷாஜா இம்லி, யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன், ஆனந்த் குமார்னு எல்லோரும் ஒன்னா சேர்ந்து ஜன் லோக்பால் மசோதாவை அமைக்க கோரி 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் அண்ணா ஹசாரேவுடைய ஊழலுக்கு எதிரான இந்தியான்ற இயக்கத்தை அரசியலாக்க வேண்டும்ன்ற சிந்தனையில தான் இந்த கட்சியை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. 2013 டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிமுகமான இந்த கட்சி இரண்டாவது பெரிய கட்சியை உருவெடுத்தது. 2013 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி மொத்தமுள்ள 70 இடங்கள்ல 28 இடங்களை ஜெயிச்சது. 8 இடங்கள்ல வென்றிருந்த காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரிக்கிறதா சொல்லி ஆளுநருக்கு எழுதின கடிதம் மூலம் 2013 அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரா பதவியேற்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜன் லோக்பால் என்ற சட்டத்தை நிறைவேற்ற சட்டமன்றத்துல போதிய ஆதரவு இல்லாததுனால அறிவித்தபடியே பதவி விலகினாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய அமைச்சர்களும். மறுபடியும் 2015 தேர்தல் நடந்தப்போ 70க்கு 67 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆம் ஆத்மி ஆட்சி அமைச்சது. மீதமுள்ள 3 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றுச்சு. அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளா கெஜ்ரிவால் தலைமையில தான் ஆம் ஆத்மியுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்படி இருந்த கட்சி தோக்குறதற்கான காரணம் என்ன? இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்ன? 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியில வென்றிருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது டெமோக்ரஸி ஜோக். நான் DGA. டெல்லியில இன்னைக்கு பாஜக 70க்கு 48 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆரம்ப காலகட்டங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஆம் ஆத்மி தோற்றதற்கான காரணங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்காக. ஆம் ஆத்மி மேல மக்களுக்கு இருந்த பெரிய பின்பம் அது ஒரு ஊழல் இல்லாத கட்சியா உள்ள வந்ததுதான். அண்ணா ஹசாரே வழிவந்த இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு மக்கள் அவங்க மேல வச்ச நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு அவங்க மேல அந்த நம்பிக்கை இல்லாம போயிருக்கு. ஒரு சாமானியருக்கு மிக நெருக்கமா இருந்த கட்சி ஆம் ஆத்மி. கெஜ்ரிவால் இந்த பெயர் மக்கள் அவங்க வரி பணம் எங்கேயும் தப்பா பயன்படுத்தப்படாதுன்னு நம்பின ஒரு பெயர். ஆனா இது தப்பான முதல் இடம் ஷேஷ்மஹால். 33.66 கோடியில கட்டப்பட்ட முதல்வர் இல்லம். இங்கதான் கெஜ்ரிவால் சாமானிய மக்கள் கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கெஜ்ரிவால் மேல இருந்த நம்பிக்கை விலக ஆரம்பிச்ச முதல் இடமும் இதுதான். இதுக்கு தோதா இன்னும் வலு சேர்த்தது 2024 மார்ச்ல அவர் மேல போடப்பட்ட டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. இதுல அவர் மட்டும் இல்ல மனு சிசோடியாவும் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாங்க. இதனால அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதும் இருந்தது. கெஜ்ரிவால் அவருடைய வாக்குறுதியும் நிறைவேற்றாம இருந்தது இதுல ஒரு முக்கியமான காரணம். ஆம் ஆத்மியோட மிகப்பெரிய பலமே நடுத்தர வர்க்கமும் சிறுபான்மையினரும் தான். ஆனா அவங்களுக்கு இந்த பார்ட்டி பெரிய அதிருப்தி இருந்தது வெளிப்படையாவே தெரியுது. ஒருபுறம் பாஜக சென்ட்ரல் பட்ஜெட்ல டாக்ஸ் கட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தப்போ கெஜ்ரிவாலுடைய வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில பெரிதா ஈடுபடல. ஆம் ஆத்மி முதல் முறையா தேர்தல் காலத்துல வந்தப்போ அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு கேங்கா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்தமா கெஜ்ரிவாலை மட்டுமே நம்பி இருக்கு ஆம் ஆத்மி. அவருடைய தம்ப்நெயில் ரூல் கீழே இன்னைக்கு அந்த கட்சி செயல்படுறது அந்த கட்சியுடைய வீழ்ச்சிக்கான ஆரம்பமா இருந்தது. ஊழல் இல்லாத அரசாங்கத்திடம் மக்கள் எதிர்பார்த்தது நல்ல திட்டங்களை. ஆனா மாறா அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தது இலவசங்களை. இது எல்லாமே சேர்ந்துதான் கெஜ்ரிவாலுடைய வீழ்ச்சிக்கு காரணங்களா இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த அரசு ஏன் தோத்துச்சு அப்படின்ட்டு என்னுடைய வியூல இருந்து என்னுடைய கணிப்புல இருந்து நான் சொன்ன விஷயங்கள். ஆனா இந்த கட்சி ஆரம்பிச்சப்போ இந்த கட்சியுடைய காரணகர்த்தாவா இருந்த ஒருத்தரும் இந்த கட்சியுடைய துவக்கத்துல இருந்த கோஃபவுண்டரா இருந்த ஒருத்தரும் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. அது வேற யாரும் இல்ல, அந்த கட்சியில இருந்து விலகின பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொன்னதுதான். வெளிப்படையான பொறுப்புணர்வு உள்ள மற்றும் ஜனநாயக ரீதியா இருக்க வேண்டிய மாற்று அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி. ஆனா அரவிந்தால விரைவில் ஒரு மேலாதிக்க வெளிப்படைத்தன்மையற்ற மற்றும் ஊழல் நிறைந்த ஒரு கட்சியா மாற்றப்பட்டுருச்சு. அது லோக்பால் மசோதாவை பின்பற்றாம மாறா அதோடைய சொந்த லோக்பாலையே அகற்றியிருக்கு. அவர் தனக்கென்ன 45 கோடியில ஷேஷ்மஹாலை கட்டியிருக்காரு மற்றும் சொகுசு கார்ல பயணிக்க தொடங்கிட்டார். நேரத்திற்கு ஏற்றவாறு கொள்கை மாற்றப்படணும்னு சொல்லியிருக்கார். வெறும் பிரச்சாரம் மூலமே தேர்தலை சந்திக்க கெஜ்ரிவால் முடிவெடுத்துட்டாரு. இது ஆம் ஆத்மியின் முடிவுடைய ஆரம்பம் அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க
இந்த கட்சியை ஆரம்பிக்க அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பலருக்கு காரணமாக இருந்த காரணகர்த்தாவாக இருந்த அண்ணா ஹசாரே அவங்களே நேரடியாக சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் முக்கியமான ஒரு கவனம் பெறுது. தன்னலம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுடைய அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தது, தவறான பாதையை தேர்ந்தெடுத்ததும் ஆம் ஆத்மி கட்சி உடைய தோல்விக்கு முக்கியமான காரணம். ஊழலற்ற நல்லாட்சியை முன்னிலையில் வைக்காம பணத்தை முன்னிலையாக வச்சு செயல்படுது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீழ்ச்சிக்கு காரணம்ட்டு அண்ணா ஹசாரே அவர்கள் சொல்லியிருக்காரு. நல்ல ஆட்சியை வழங்க வேண்டிய இடத்துல மதுபானங்களுக்கு வழிவகை செஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சியின் முதற் குழப்பம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி, நல்ல மனித தன்மையுடன் செயல்படுவது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முன்னெடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய துவக்கம் அது காலப்போக்கில் பணத்தின் மூலமாக தன்னுடைய சொந்த வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்காக இருந்துச்சு. அதனால மக்களுக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கை இன்னைக்கு முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கையை அவர் மீட்டெடுப்பாரா அப்படின்ட்டு அண்ணா ஹசாரே அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு கெஜ்ரிவாலை மிகவும் நெருக்கத்துக்குள்ள எடுத்துட்டு போகுது. ஆனால் கெஜ்ரிவாலுக்கு இது ஒரு பெரிய தோல்வியா, இனி ஆம் ஆத்மியால் மீண்டு எழவே முடியாதா, ஆம் ஆத்மியோட சாப்டர் முடிஞ்சிருச்சா அப்படின்லாம் கேட்டால் வரலாறு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். இது வரைக்கும் ஓட் ஷேர், அதாவது இருக்கக்கூடிய 100% பதிவான வாக்குகளில் இருந்து எவ்வளோ சதவீத வாக்குகள் எங்கெங்கே பிரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தாலே ஆம் ஆத்மி மேலே மக்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லணும்னா முதல் தேர்தலில் இருந்து, அதாவது 1993 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தாலே ஒரு கிளியர் கட் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். 1993 42.82% பாஜகவும் 34.48% காங்கிரசும் 22.70% மற்ற கட்சிகளும் பெற்றிருந்தது. அதுக்கடுத்த வருடம் 1998 34.02% பாஜகவும் 47.76% காங்கிரசும் 18.22% மற்றவையும் பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா 2003 35% பாஜகவும் 48% காங்கிரசும் 16% மற்ற கட்சிகளும் பெற்றிருந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு 2008 36.34% பாஜகவும் 40% காங்கிரசும் 23.35% மற்ற கட்சிகளும் பெற்றிருந்தது. இந்த அடுத்த வருடம் தான் 2013 முதல் முறையா ஆம் ஆத்மியின் களம் காணுது. ஆம் ஆத்மி களம் கண்ட முதல் வருடமே 29.49% வாக்குகளை பெற்றிருந்தது. அதுக்கடுத்து 24.55% வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருந்தது. 33.07% வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது. சந்திச்ச முதல் தேர்தலிலேயே இரண்டாவது பெரிய கட்சியா ஆம் ஆத்மி உருவெடுத்தது. மக்கள் ஆம் ஆத்மி மேல எப்பேற்பட்ட நம்பிக்கை இதுல வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். 2015 தேர்தலில் தான் இன்னும் வலுவான ஒரு களமா ஆம் ஆத்மிக்கு அமைய துவங்குது. 32.19% வாக்குகளை பாஜக பெற்றிருந்த நிலையில 9.56% வாக்குகளை மட்டுமே காங்கிரஸ் பெற்றுச்சு. மீதி இருந்த வாக்குகளை கிட்டத்தட்ட 54.34% வாக்குகளை ஒட்டுமொத்தமா ஆம் ஆத்மி பெற்றிருந்தது. இதுக்கு அடுத்த தேர்தல் 2020 38.51% வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது. அதுக்கடுத்து 4.26% தான் காங்கிரஸ் பெற்றிருந்தது. மறுபடியும் ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட 53% வாக்குகளை பெற்று பெரும்பான்மையுடன் மறுபடியும் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்தது. இதுக்கடுத்து வந்த 2025 தேர்தல், இப்ப நடந்து முடிந்த டெல்லி தேர்தல், 46.10% வாக்குகளை பாஜக பெற்றிருந்த நிலையில காங்கிரஸ் 6.39% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனா இந்த முறை தோல்வி கண்ட ஆம் ஆத்மி 43.59% வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பாஜக 46% வாக்குகளும் காங்கிரஸ் 44% வாக்குகள் கிட்டையும் வந்திருக்காங்க. பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தோராயமா எடுத்து பார்த்தாலே வெறும் 2% தான். காங்கிரஸ் கூட கை கோர்த்து இருந்தா கூட அவங்களால வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்ட்டு பல்வேறு இடத்துல சொல்லப்பட்டாலும் பாஜகவுடைய முன்னேறுதல் இதுல பெரிதாக இருந்திருக்கு. அதனால ஆம் ஆத்மிக்கு இது ஒரு டைட் கால் தான். இருந்தாலும் இது சரியான நேரத்தில் கெஜ்ரிவாலுக்கு விழுந்த ஒரு அடியாக தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்ல வராங்க. ஏன்னா தன்னுடைய தம்ப்நெயில் ரூல் அப்படின்ற ஒரு ஆப்குள்ளே அவர் எடுத்துகிட்டு போனதுனால வந்த வீழ்ச்சி தான் இந்த தோல்வி அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கெஜ்ரிவாலால் மீண்டும் எழுதவே முடியாது, அவர் தோத்துட்டாரு, இதுக்கு மேலே ஆம் ஆத்மின்ற சாப்டரே கிடையாது. ஆனால் ஒரு சரியான எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. வரக்கூடிய 5 ஆண்டுகளில் ஒரு சரியான எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டாலே, அவங்களுடைய கொள்கை என்ன என்று தெரிஞ்சு மறுபடியும் அந்த கொள்கையின் வழி நடந்தாலே
இங்கே பாதி பிரச்சனை அவருக்கு முடிஞ்சிடும். மீண்டும் ஈஸியாக அவரால் அந்த பொசிஷனை எடுக்க முடியும். ஏன்னா டெல்லி மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய அந்த அனாலிசிஸில் பார்த்தாலே தெரியும் 2013 இருந்து மாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வழிவகுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி மக்களுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியும். அதனால் இன்றைக்கி கொள்கை ஒன்று செயல் ஒன்று அப்படின்ட்டு இருந்தாலே மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்கன்றது ரொம்பவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக கெஜ்ரிவால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த வீழ்ச்சி அப்படின்றது என்னைக்கு நினைத்து ஆரம்பித்ததில் 2015 அந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பார்த்தோமே அவருக்கு ஒரு அகம்பாவமாகவும் சொல்லப்படுது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் டெல்லியில் என்னென்ன நடக்க காத்துட்ருக்கு. 2013 செயல்பட்ட அதே வீரியத்தோட மறுபடியும் கெஜ்ரிவால் செயல்படுவாரா? ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கான ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு லோக்பாலையும் லோக் ஆயுக்தாவையும் அவர் மீண்டும் கையில் எடுத்து தன்னுடைய செயலை நிறுவி நடத்துவாரா அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்ப்பது போலவே நானும் பார்த்துட்ருக்கேன். அண்ணா ஹசாருடைய வழி வந்தவங்க மறுபடியும் அண்ணா ஹசாரை வழிக்கே போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது டெமோக்ரஸி ஜோக். நான் DGM.